அவர் வந்து உண்மையாக சொல்கிறேன், பக்காவாக சொன்னார். அது ஆனால் வந்து ஹோம் இன்சூரன்ஸ் சாரி, எனக்கு ஹோம் இன்சூரன்ஸ் வந்து எனக்கு ஐடியா இல்லை. அதனால் வந்து மேபி இனிமேல் நானும் வீடு கட்டினா ஹோம் இன்சூரன்ஸும் போடணும்னு நினைக்கிறேன். பட் தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஃபார் டீச்சிங் அசன்ற மாதிரி ஆயிடுச்சு கட்சியில். ஏ2டி நந்தா மாதிரி எனக்குமே ஹோம் இன்சூரன்ஸ்னா பெருசாக ஐடியா இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் அதை பற்றி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணும்போது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதை தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ சேவ் பண்ணிட்டு ஃபுல்லாக பாருங்க. இது தமிழ்நாடோட மோஸ்ட் ட்ரஸ்டடான லோன் கைடன்ஸ் சர்வீஸை பில்ட் பண்ணுற ஜர்னியில் டே 51. ஹோம் இன்சூரன்ஸ்ல 2 டைப் இருக்கு. ஃபர்ஸ்ட் பில்டிங் கவரேஜ், அதாவது ஃப்ளட், ஃபயர் ஆக்சிடென்ட், சைக்ளோன் இது மாதிரியான ஈவெண்ட்ஸ்ல உங்க பில்டிங் டேமேஜ் ஆச்சுன்னா இதுல சில இன்சூரன்ஸ்ல கிளைம் பண்ண முடியும். ரெண்டாவது தான் முக்கியமான விஷயம், உங்க வீட்டுல இருக்கக்கூடிய ஏசி, டிவி, வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ் இது எல்லாத்துக்கும் இது மாதிரியான ஈவெண்ட்ஸ்ல டேமேஜ் ஆச்சுன்னா சில பாலிசிஸ்ல கிளைம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம சில இன்சூரன்ஸ்ல வீட்டுல இருக்கக்கூடிய வேல்யூபிள்ஸ் அண்ட் ஜுவல்லரிஸ் திருடு போனா அதுக்குமே கிளைம் பண்ணிக்க முடியும். சோ நெக்ஸ்ட் டைம் நீங்க இன்சூரன்ஸ் போறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்களை செக் பண்ணிக்கணும்னு தெரிஞ்சுக்க இன்சூரன்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. இதே போல யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனுக்கு வித் மனோஜ் பேஜை ஃபாலோ பண்ணிட்டு என்னோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணுங்க. லிங்க் பயோல இருக்கு. நான் இன்னைக்கு என்னோட பிசினஸ் பில்ட் பண்றதுக்காக ஆர்கால 500 rupees இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன்.